So A takes 5 hours more than time taken by B to complete a certain work. If working together, they can complete the work in 6 hours. Then the members of that A takes to complete the work is dash hours. அப்படின்னா A வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு பியை விட 5 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறான். அவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து 6 மணி நேரத்தில் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. அப்போ ஏ மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ மணி நேரத்தில் அந்த வேலையை வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிறது இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும், இப்போ பி வந்து முடிக்கிற பியோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ பியோட 1 டே ஒர்க்கு வந்து 1/x. ஏ வந்து முடிக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏ வந்து பியை விட 5 மணி நேரம் அதிகமாக ஒர்க் பண்ணால் தான் அந்த வேலையை முடிக்கிறான்னு சொல்லிடணும். அப்போ ஏவோட 1 டே ஒர்க்கு வந்து 1/x + 5ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ அண்டு பி 2 பேர் சேர்ந்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ அண்டு பியோட 1 ஹவரோட ஒர்க்கு வேணும் அப்படிங்கிறபோது என்ன ஆகும்னா, ஸோ 1/x + 1/x + 5 = 1/6. 6 மணி நேரத்தில் முடிப்பாங்க. 1 ஹவரில் அப்படின்னா 6ல் ஒரு வேலையை முடிப்பாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, ஏவும் பியும் சேர்ந்தாங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம எப்பவும் போல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ x + 5 இதால் இது இதால் இது. ஸோ x + 5 + x = 1/6. இப்போ என்ன ஆகும்னா 2x + 5 / x + 5 = 1/6. அப்போ இது பார்த்தீங்கன்னா இதால் இதை பெருக்கும், இதால் இதை பெருக்கணும். இப்போ 2x + 5 × 6 = x × x + 5. அப்போ 12x + 30 = x² + 5x. இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா x² 5x 12x மைனஸ் அங்கே போயிடும், -30 = 0ன்னு ஆயிரும். அப்போ x² - 7x -30 = 0. இப்போ இதையை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா எப்படி வரும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணால் 30 வரணும், ஆட் பண்ணோம்னா 7 வரணும். அப்போ இந்த மாதிரி என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 10, 3 இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் 30 வரணும், -30 வரணும். அப்போது -10 + 3ன்னு போட்டிங்கன்னா -2 -30 2 ஆட் பண்ணால் -7 வரும். ஸோ அப்போது இதைத்தான் வந்து என்ன பண்ணுவோம்னா இதில் ஆட் பண்ணுவோம். அப்போது என்ன ஆகும்னா x - 10 x + 3 = 0. அப்போ x - 10 = 10, x + 3 = 0னா x = -3. இப்போ நம்ம பாசிட்டிவில் இருக்கிறத எடுத்துக்குவோம். அப்போ பி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 டேஸ் ஆகும். ஏ வந்து பியை விட 10 ஹவர்ஸ் ஆகும். ஏ வந்து பியை விட 5 மணி நேரம் அதிகமாக எடுக்குதுங்கிறோம். அப்போது ஏ வந்து 15 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அப்போது ஆப்ஷன் பி வந்து ஆன்சர். அதுவே ராம் அண்ட் பிரகாஷ் கேன் ஃபினிஷ் எ ஜாப் இன் 4 days and 6 days ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ராம் வந்து 4 டேஸ்லேயும் பிரகாஷ் வந்து 6 டேஸ்லேயும் ஒரு ஒர்க்கை முடிப்பான். ராம் ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் ஆஃப்டர் 2 days பிரகாஷ் ஜாயின்டிங். ராம் வந்து அந்த ஒரு வேலையை ஆரம்பித்து 2 நாள் கழித்து பிரகாஷ் வந்து அந்த ஒர்க்குக்கு கம்பைன் பண்ணிக்கிறான். ஸோ கம்ப்ளீட் ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு இன் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. அதாவது எதுக்கு இந்த மாதிரி இவன் 4 நாளில் முடிச்சிருவான், இவன் 6 நாளில் முடிப்பான் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, இவனோட எஃபிஷியன்சி எவ்வளோ, இவன் எத்தனை நாளில் ஒரு அதே வேலையை முடிச்சு காமிக்கிறான் அப்படிங்கிற அவனோட வேலையை எப்படி செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் தந்துருக்குறாங்க. அப்போ ராம் வந்து அந்த தந்த வேலையை 4 நாள்லேயே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவான். அப்போ வந்து அது 2 நாள் கழித்து பிரகாஷ் ஜாயின் பண்ணிக்கிறான். ஆனால் அவன் வந்து ராம் பண்ண கம்ப்ளீட் வேலையை அத்தனை வேலையும் அவன் முடிக்கணும்னா 6 நாள் ஆகும். இப்போ இவனுங்களோட எஃபிஷியன்சி தந்துட்டாங்க. இப்போ நம்ம இது என்னென்னா 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போது அந்த தந்த வேலையை ராம் 4 நாளில் முடிச்சிருவான். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ராமோட 1 டே ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 பார்ட்டு ஒர்க்கு. ஆனால் ராம் எத்தனை நாள் தனியாக ஒர்க் பண்ணிக்கிறான்னா 2 நாள். 3ஆவது நாள்லேருந்து பிரகாஷ் ஜாயின் பண்ணிட்டான். இப்போ ராமோட 2 டேஸ் ஒர்க். ராமோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 × 2. இப்போ ராமு அந்த 2 நாள் எவ்வளோ முடிச்சிருப்பாங்கன்னா ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிருப்பான். ஏன்னா 4 நாளில் ஃபுல் வேலையுமே முடிக்கிறான்னா 2 நாளில் அவன் எத்தனை முடிச்சிருப்பான்,
ஆஃப் ஆஃப் த ஒர்க் முடிச்சிருப்போம். அப்போ ரிமைனிங் ஒர்க் மீதி எவ்வளோ இருக்குதுன்னா, ஒரு ஒர்க்கில் ஆஃப் ஒர்க் போச்சுன்னா மீதி ஆஃப் ஒர்க்கு தான் ரிமைனிங் இருக்குது. இந்த ஆஃப் ஒர்க்கை ராமு பிரகாஷும் 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறானுங்க, இந்த மீதி இருக்கிற ஆஃப் ஒர்க்கை மட்டும். அப்போது ராம் அண்டு பிரகாஷோட 1 டே ஒர்க்கு நம்ம பார்க்கணும். ராம் அண்டு பிரகாஷ் இவங்க 2 பேர்த்தோட 1 டே ஒர்க் வேணும்னா ராம் வந்து 1/4 1 டேயில், பிரகாஷ் வந்து 1/6. அப்போது 24 6 4 ஸோ 10/24 5/12 பார்ட் ராம் அண்ட் பிரகாஷ் 1 டே வந்து ஒர்க் பண்ணானுங்கன்னா 12ல் 5 வேலையை ஒரு நாளில் முடிச்சுடுவானுங்க. சரிங்களா? ரைட். அப்போ கம்ப்ளீட் ஒர்க்கு முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா, 12ல் 5 வேலையை முடிக்கிறானுங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க்குனா 1. இதை முடிக்கிறதுக்கு அவன் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 12/5 நாள் இருந்தால் தான் இது கேன்சல் இது கேன்சல் ஆகி எனக்கு அந்த ஃபுல் வேலை முடிஞ்ச மாதிரி ஆகும். அப்போது 12/5 டேஸில் 2 பேர் சேர்ந்தானுங்கன்னா அந்த முழு வேலையை முடிச்சிடுவானுங்க. சரி, அப்போது 12/5 டேஸு மீதி இருக்கிற வேலை வந்து எவ்வளோன்னா ஆஃப் டே தான் இருக்குது. அப்போ என்னென்னா ஆஃப் த ஒர்க்கு தான் இருக்குது. முழு வேலையும் 2 பேர் சேர்ந்து முழு வேலையும் முடிக்கிறதுக்கு 12/5 டேஸ் போதும். ஆனால் இப்போ இருக்கிறதே ஆஃப் டே ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ 12/5 இன்ட்டு ஆஃபு அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 6/5 அப்படின்னு வரும். ஸோ இது கேன்சல் ஆகி 6/5 டேஸ் இருந்தால் போதும் அப்படின்னு வரும். ஸோ அப்போது 6/5 டேஸ் அப்படின்னா என்ன, 1/5 டேஸ் அப்படின்னு இதை எழுதிக்கலாம். 5 1 5 5 + 1 6 6/5 நாள் இந்த மாதிரி நம்ம கலப்பை பின்னத்தில் எழுதிக்கலாம். அப்போ ஆல்ரெடி ராம் வந்து என்ன பண்ணியிருந்தான்னா 2 நாள் ஒர்க் பண்ணியிருந்தான். அதுபோக 1 இந்த வேலை. அப்போ 3 1/5 டேஸ் ஆகும் நம்ம முடிக்கிறது. 3 1/5 டேஸ் ஆகும் இந்த வேலையை முடிக்கிறது.